வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. குடியாத்தத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வந்த 21 குடியிருப்புகளை இடிக்க நீதிமன்றம் உத்தரவு. விளையாட்டு மைதானம் வேண்டாம், எங்களுக்கு வீடுகள் பட்டா வேண்டும் என அதிகாரிகளுக்கும் நீதிமன்றத்திற்கும் பொதுமக்கள் கோரிக்கை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரத்தில் உள்ள பெரியார் நகர் பகுதியில் 1978ஆம் ஆண்டு ஆதி திராவிடர்களுக்காக 98 வீட்டு மனைகள் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டு இதுவரை வாழ்ந்து வருகின்றனர். மேலும் ஆதி திராவிடர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் விளையாட்டு மைதானத்திற்காக சிறிது இடம் ஒதுக்கப்பட்டு இருந்தது. அந்த சமயத்தில் சில குடும்பங்களுக்கும் இடம் இல்லாததால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்கள் பகுதியில் விளையாட்டு மைதானம் தேவையில்லை என்றும் வீடு இல்லாத ஆதி திராவிடர்களுக்கு வீடு கட்டி கொள்ள அனுமதித்தனர். இதனை தொடர்ந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு பெரியார் நகர் பகுதியில் விழா மேடை அமைக்க வேண்டும் என தனிநபர் ஒருவர் கூட்டம் கூட்டி ஓரிடத்தை தேர்வு செய்த போது அதற்கு அந்த பகுதியில் உள்ள ஊர் பெரியவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அதன் காரணமாக அந்த தனிநபர் 1978ஆம் ஆண்டு பெரியார் நகர் பகுதியில் விளையாட்டு மைதானம் அமைக்க அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டு தற்பொழுது வீடு கட்டி வாழ்ந்து வரும் பொதுமக்களை காலி செய்து தர வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து கோரிக்கை மனுக்கள் அளித்து வந்தனர். இந்த நிலையில் நீதிமன்றம் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட விளையாட்டு மைதானத்திற்காக இடத்தில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை காலி செய்ய வேண்டும் என குடியாத்தம் நகராட்சிக்கு உத்தரவிட்டதன் மூலம் நகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் வழங்கியதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து வருகின்ற 5ஆம் தேதி 40 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வந்த வீடுகளை காலி செய்யும்படியும் அப்படி அவர்களாகவே அகற்றாத வீடுகளை அகற்றப் போவதாக தற்போது அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள ஆதி திராவிட மக்கள் நாங்கள் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் வீடு கட்டி வீட்டு வரி மற்றும் மின் கட்டணம், குழாய் வரி உள்ளிட்டவை அனைத்தும் செலுத்தி வருவதாகவும் எங்களுக்கு இதே இடத்தில் பட்டா வழங்க வேண்டும், எங்கள் பகுதியில் விளையாட்டு மைதானம் வேண்டாம் என்றும் இந்த குடியிருப்புகளுக்கு நடுவில் விளையாட்டு மைதானம் வந்தால் பல்வேறு இன்னல்களையும் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் சந்திக்க நேரிடும். எனவே இந்த பகுதியில் மைதானம் கட்டுவதை தவிர்த்து இங்கு உள்ள வீடுகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என நீதிமன்றத்திற்கு மாவட்ட ஆட்சியருக்கும் கோரிக்கை வைத்துள்ளனர். வருகின்ற 5ஆம் தேதி வீடுகளை இடிக்கப் போவதாக வெளிவந்த நீதிமன்ற உத்தரவால் அப்பகுதியில் வாழும் மக்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகளுக்காக ராஜேஷ்.